1/2 கிலோ செம்மீன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாலாம் நல்லா செட் ஆகி இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா பெருசாக இருந்தாலும் நான் பாதி மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இடித்து எடுத்தாச்சு. ஒரு தவா வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது நம்ம இடிச்சதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா தடவை மீனையும் சேர்த்துக்கலாம். செம்மீனையும் இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம திறந்து வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி கூட நம்ம செம்மீன் ஃப்ரை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க. ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.